எந்த வீட்லயாவது நீ சொந்த வீடு இல்லன்னா பரவாயில்ல என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போ 2 பேர் சேர்ந்து சம்பாதிச்சு சொந்த வீடு வாங்குங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? பையன் இவ்வளவு சம்பளம் வாங்கணும், வீடு இருக்கணும், உன் பொண்ணு எவ்வளவு சேலரி வாங்குறான். என் பொண்ணு வந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருப்பா, பையன் மட்டும் நான் வேலைக்காரன் அவனுக்கு, அவன் மட்டும் போய் சம்பாதிச்சு வரதுக்கு. அது மாதிரி வீடு இருக்கணும், வீட்டுல இல்லாம உன்னை ரோட்ல உட்கார வைக்க போறான். நீங்க உங்க பொண்ணு ஆஃப்டர் மேரேஜ் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. அந்த அம்மா என்ன தவுட்டுக்கா பெற்றுட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் கஷ்டப்படுறதுக்கு. என்னக்கும் இருக்கும்ல ஸ்ட்ரகிள். எவ்வளவு பசங்க வந்து இந்த சேலரி சொந்த வீடு இல்லாம இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. நீங்க வந்து அவன் செட்டிலா இருக்கணும், அவன் வந்து இவ்வளவு சம்பளம் வாங்கணும், வரதட்சணை அவங்க கேட்கதான் செய்வோம். நீ வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ண, அந்த இடத்துல வரதட்சணை கண்டிப்பா கம்மி ஆகும். எந்த வீட்லயாவது நீ சொந்த வீடு இல்லன்னா பரவாயில்ல என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போ 2 பேர் சேர்ந்து சம்பாதிச்சு சொந்த வீடு வாங்குங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? பையன் இவ்வளவு சம்பளம் வாங்கணும், வீடு இருக்கணும், உன் பொண்ணு எவ்வளவு சேலரி வாங்குறான். என் பொண்ணு வந்து வேலைக்கு போகாம வீட்டுல இருப்பா, பையன் மட்டும் நான் வேலைக்காரன் அவனுக்கு, அவன் மட்டும் போய் சம்பாதிச்சு வரதுக்கு. அது மாதிரி வீடு இருக்கணும், வீட்டுல இல்லாம உன்னை ரோட்ல உட்கார வைக்க போறான். நீங்க உங்க பொண்ணு ஆஃப்டர் மேரேஜ் வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. அந்த அம்மா என்ன தவுட்டுக்கா பெற்றுட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் கஷ்டப்படுறதுக்கு. என்னக்கும் இருக்கும்ல ஸ்ட்ரகிள். எவ்வளவு பசங்க வந்து இந்த சேலரி சொந்த வீடு இல்லாம இப்ப வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்காங்க. நீங்க வந்து அவன் செட்டிலா இருக்கணும், அவன் வந்து இவ்வளவு சம்பளம் வாங்கணும், வரதட்சணை அவங்க கேட்கதான் செய்வோம். நீ வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ண, அந்த இடத்துல வரதட்சணை கண்டிப்பா கம்மி ஆகும்.